A warm good morning to all of you. Welcome to Kalviyamudu channel. Today we are going to see 6th standard English. In grammar part, we are going to see simple past tense and past continuous tense. Let's see one by one. First one, simple past tense. Simple past tense அப்படின்னா கடந்த காலம். கடந்த காலம்னா நம்ம ஏற்கனவே அந்த காலம் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். When will we use simple past tense? First one, completed actions. What is meant by completed actions? The actions already completed in the past, but now we are saying that incident or happening to someone means we use the simple past tense. That is the completed actions. அதாவது ஒரு செயல்பாடு முடிஞ்சிருக்கும், அந்த செயல் முடிஞ்சதை நம்ம இப்போ யாருக்கிட்டையாவது ப்ரெசன்ட்டில் அதாவது நிகழ்காலத்தில் யார்கிட்டையாவது நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தென் செகண்ட் ஒன், actions in stories. What is actions in stories? If we are narrating a story or if we are narrating an incident, describing the place or things to anyone, we use simple past tense. நம்ம ஏதாவது ஒரு கதையை ஷார்ட் ஸ்டோரி நம்ம யார்கிட்டையாவது சொல்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு பிளேஸை பற்றி ஒரு திங்ஸை பற்றி ஒரு பர்சனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுதோம் அப்படின்னா we always use the simple past tense. For example, once there lived a man. Here, once there lived a small girl. She was 8 years old. She was very beautiful. So in this way, we are narrating a story to someone. So at that time, we use simple past tense. Then, what is the form of simple past tense? I, we, you, they, he, she, it. ஸோ இந்த 7 ப்ரொனவுன்ஸில் எது வந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் V2 ஃபார்ம். வாட் இஸ் V2 ஃபார்ம்? த பாஸ்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் மீன்ஸ் ரோட், கோ மீன்ஸ் வெண்ட், drink means drank, can means could. So in this way we are using the past form of the verb. Now we will see with some examples. First one, Aravind dash go to Ooty last week. So here Aravind went to Ooty. ஸோ அரவிந்த் ஏற்கனவே லாஸ்ட் வீக் கடந்த வாரம் ஊட்டிக்கு போனான். அப்போ அந்த ஆக்ஷன் ஆல்ரெடி என்ன ஆயிட்டு? கம்ப்ளீட் ஆயிட்டு. த ஆக்ஷன் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், பட் நவ் வி சே இட் டு அதர் பர்சன் இன் த ப்ரெசன்ட். நம்ம இப்போ நிகழ்காலத்தில் நம்ம போன வாரம் போனதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பட் த ஆக்ஷன் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஸோ அந்த கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வாட் இஸ் த வேர்ப் given in the bracket? Go. The past form of go is went. So Aravind went to Ooty last week. Now second one, Shakespeare dash The Tempest. So The Tempest is a play written by Shakespeare. So Shakespeare is a famous dramatist in English literature. ஸோ அவர் டெம்பஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிளே எழுதியிருக்காரு. அவர் எப்போவோ 16th 17th century எழுதி முடிச்சுட்டு போயிட்டார். த ஆக்ஷன் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். He already written the story. But now we are saying to someone means we use simple past tense. So what is the past form of the verb write? Wrote. So Shakespeare wrote The Tempest. Then third one, once there dash live a farmer. So it was the starting point of the story or starting point of a narration. ஸோ யாரோ ஒரு கதை சொல்லுதாங்க. அப்போ நம்ம ஒன்ஸ் ஒரு காலத்தில் தேர் லிவ்ட் எ ஃபார்மர், அங்கே ஒரு விவசாயி வாழ்ந்தார். அப்போது இப்போ இருக்காரு நமக்கு தெரியாது. நம்ம ஒருத்தங்கிட்ட என்ன சொல்லுவோம்? ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம எப்போது எதில் தான் யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். ஸோ லிவ் என்னுடைய பாஸ்ட் டென்ஸ் லிவ்ட். ஒன்ஸ் தேர் லிவ்ட் எ ஃபார்மர். தென் ஃபோர்த் ஒன், ராகுல் டேஷ் கம் டு த பார்க் எஸ்டர்டே. ஸோ ராகுல் வந்து பார்க்குக்கு நேற்று வந்தான். ஸோ எஸ்டர்டே மீன்ஸ் நேற்று. ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். த ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட் ஆல்ரெடி, பட் நவ் we are describing the incident or happened yesterday to someone now. நேற்று நடந்த ஒரு செயலை நம்ம இன்னைக்கு இப்போ சொல்லும் பொழுது எந்த சென்ஸில் சொல்லுவோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். ஸோ ஹியர் த கீவேர்ட் இஸ் எஸ்டர்டே. ராகுல் கேம் டு த பார்க் எஸ்டர்டே. ஸோ கம்மினுடைய பாஸ்ட் டென்ஸ் கேம். Then fifth one, they dash visit the zoo last month. ஸோ அவர்கள் அந்த ஜூக்கு மிருகக்காட்சி சாலைக்கு போன மாதம் வந்தார்கள், கடந்த மாதம். ஸோ லாஸ்ட் மந்த் இந்த ஆல்ரெடி ஆக்ஷன் கம்ப்ளீட்டட். ஸோ விசிட்னுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னது? விசிட்டட். தே விசிட்டட் த ஜூ
last month. The keywords for simple past tense is yesterday, last week, last month. If these words comes in a sentence, we automatically find that it is a simple past tense. Next we are going to see past continuous tense. What is past continuous tense? When will we use past continuous tense? நம்ம எங்கெல்லாம் past continuous tense பயன்படுத்துவோம் அப்படின்னா, the first one is overlapping actions. What is overlapping? Overlapping means two actions happened simultaneously, but the two actions are completed already in the past. So at that time we can use past continuous tense. ரெண்டு செயல்பாடுகள் கடந்த காலத்தில் நடந்திருக்கும், அது ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு செயல்பாடும் பக்கத்துலையோ அல்லது சைமுல்டேனியஸ் அடுத்தடுத்து நடந்தது அப்படின்னா அது நம்ம எதில் எழுதுவோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதுவோம். தென் செகண்ட் ஒன் பாஸ்ட் ஹேபிட்ஸ். So what is past habits? So பழைய பழக்க வழக்கங்கள். If the habit continues in the present means we use simple present tense. இப்போவும் நமக்கு அந்த ஹேபிட் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கோ டு சர்ச் ரெகுலர்லி, ஐ கோ டு டெம்பிள் ரெகுலர்லி, ஐ வேக் அப் அட் ஏர்லி இன் த மார்னிங். ஸோ நான் ரெகுலராக சர்ச்சுக்கு போவேன், ரெகுலராக கோயிலுக்கு போவேன், இப்போவும் என்னடா நான் காலைல சீக்கிரமாக எழுந்துருவேன். இது எல்லாமே இப்போவும் அந்த ஹேபிட் இருந்ததுன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எழுதுவோம். பட் பாஸ்ட் ஹேபிட்ஸ் அப்படின்னா, ஸோ பாஸ்ட்டில் அந்த ஹேபிட் இருந்தது ஆனால் ப்ரெசென்ட்டில் அந்த ஹேபிட்டை நான் என்ன விட்டுட்டேன், கை விட்டுட்டேன் அப்படின்னா we use it, we write in the past continuous tense. ஸோ எனக்கு அப்போ வந்து அந்த கெட்ட பழக்கம் இருந்துச்சு, நான் இப்போ விட்டுட்டேன் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ வந்து நான் தேவையில்லாமல் அடிக்கடி டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ நான் அதை விட்டுட்டேன். அடிக்கடி ரொம்ப செல் பார்த்துட்டே இருந்தேன், அந்த பழக்கத்தை இப்போ நான் அந்த ஸ்லோ டவுன் த ப்ராசஸ். ஸோ அந்த கிராஜுவலாக நம்ம அந்த ஹேபிட்டை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது we represent in past continuous tense. Then third one, emphasis of length or duration. ஒரு லென்த்தையோ அல்லது ஒரு டியூரேஷனையோ ஒரு குறிப்பிட்ட டைமையோ நம்ம எம்ஃபசிஸ் அதாவது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் பொழுது we use it in past continuous tense. Then last one, recalling the past. What is meant by recalling the past? We are recalling our childhood memories or any sweet memories in the past, but we are now thinking about the past to telling to someone means we use past continuous tense. நம்மளுடைய சின்ன வயசு நினைவுகளையோ அல்லது ஸ்வீட் மெமரிஸை நம்ம மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்பொழுது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது எல்லா டான்ஸ் காம்படிஷன்லேயும் கலந்து கொள்வேன். ஸோ அதை இப்போ நீங்கள் பெரியவங்களானதுக்கப்புறம் இப்போ நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணும்பொழுது அதில் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ தட் இஸ் ரீகாலிங் த பாஸ்ட். Now we will see the form of the verb. If I, he, she, it இந்த 4 ப்ரொனவுனும் வந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், was ப்ளஸ் verb ப்ளஸ் ing. ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே ing கண்டிப்பாக வந்துடும். இதில் I, he, she, it இந்த 4 ப்ரொனவுனும் வந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், was ப்ளஸ் verb ப்ளஸ் ing. we, you, they இந்த 3 ப்ரொனவுன்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம வேர் ப்ளஸ் verb ப்ளஸ் ing. ஏன்னா we, you, they இது எல்லாமே ப்ளூரலில் வரக்கூடியது, I, he, she இது எல்லாமே சிங்குலர். ஸோ சிங்குலர் வந்ததுன்னா was ப்ளஸ் verb ப்ளஸ் ing. இதே இது ப்ளூரல் we, you, theyன்னு சொல்லி வந்ததுன்னா வேர் ப்ளஸ் verb ப்ளஸ் ing. Now we will see with examples. First one, when I entered the room the telephone dash. ஸோ ப்ராக்கெட்டில் ரிங் இருக்குது. ஸோ இதில் 2 actions நடந்திருக்கு simultaneously, but the 2 actions are completed in the past. ஸோ திஸ் இஸ் கால்டு ஓவர்லாப்பிங் ஆக்ஷன்ஸ். நான் அறைக்குள் நுழையும் பொழுது தொலைபேசி ஒலித்து கொண்டிருந்தது. ஸோ அவங்க கரெக்டாக வீட்டுக்குள்ளே என்ட்ராகிற டைமும் அந்த ஃபோன் ரிங் ஆகிற டைமும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. பட் ஆனால் 2 ஆக்ஷனுமே முடிஞ்சிட்டு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஆக்ஷனை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதுவோம். ஒரு இது என்னடானா பாஸ்ட் டென்ஸில் இருக்கும், இன்னொன்று பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும். when I entered the room the telephone. ஸோ ஹியர் டெலஃபோனுங்கிறது எந்த ப்ரொனவுனை குறிக்கும், இட், பிகாஸ் இட் இஸ் அ நான் லிவிங் திங். ஸோ he, she, it வந்ததுன்னா நம்ம என்ன போடுவோம், was ப்ளஸ் verb ப்ளஸ் ing. வாட் இஸ் த verb, ring. ஸோ was ப்ளஸ் ring ப்ளஸ் ing, was ringing. when I entered the room the telephone was ringing. Then second one, Arun dash eat a lot of junk foods those days. ஸோ those days அப்படின்னா இதுவும் என்னன்னா பாஸ்டில் முடிஞ்சு போச்சு. நவ் ப்ரெசண்ட்டில் அந்த ஹேபிட் அவன்கிட்ட இல்லை. ஸோ திஸ் இஸ் த பாஸ்ட் ஹேபிட்ஸ்.
ஸோ அருண் வந்து அந்த நாட்களில் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்து என்னென்னா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ என்னது, இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா இப்போ சாப்பிடலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ தோஸ் டேஸ் அப்படிங்கும் பொழுது it is a past tense. Now so we have to represent the verb in past continuous tense. So Arun is he. Arun was eat plus ing eating. Arun was eating a lot of junk foods those days. Next, third one. It dash rain that day. I remember it well. So this action is also already completed. It is recalling the past. ஸோ பாஸ்டில் வந்து என்றைக்கோ ஒரு நாள் மழை பெஞ்சிருக்கு, ஆமாம் அன்னைக்கு மழை பெஞ்சது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது எதில் யூஸ் பண்ணுவோம்? We have to use the past continuous tense. What is the verb given in bracket? Rain. So it pronoun வந்திருக்கனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? Was. It was raining that day. ஆமாம் அன்னைக்கு மழை பெய்து கொண்டிருந்தது. I remember it well. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. So in these sentences we have to use past continuous tense. Next we will see some exercises. Fill in the blanks with suitable form of verbs given in bracket. First one, Sheila dash drink the juice yesterday. So Sheila நேத்து juice குடித்தாள். So here what is the key word? Yesterday. So yesterday comes means we have to use simple past tense. Drink nuடைய past form drank. Sheila drank the juice yesterday. Then second one, we saw an elephant when we dash on a trip to Ooty. So here also two actions are completed, two overlapping actions taken place at the past. Now we are saying to someone means we have to use the past continuous tense. ஸோ நாங்கள் ஊட்டிக்கு போன பொழுது நாங்கள் என்ன செஞ்சோம்? ஒரு யானையை பார்த்தோம். We saw an elephant. So already it was in simple past. We dash on a trip to Ooty. நாங்கள் ஊட்டிக்கு போய் கொண்டிருந்த பொழுது. ஸோ we வந்திருக்கு. we அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? where யூஸ் பண்ணணும். what is the verb? go. so where plus go plus ing, where going. We saw an elephant when we are going on a trip to Ooty. Next, third one. Mary fell asleep while she dash read a book. So here also two incidents taken place at the past. Now we can say it in present means. So Mary நானா புத்தகம் படித்து கொண்டிருந்த பொழுது தூங்கிவிட்டாள். So Mary fell asleep. So already she felt slept. But when she was reading a book, அவர் புத்தகம் படித்து கொண்டிருந்த பொழுது. So she வந்து நம்ம என்ன verb யூஸ் பண்ணணும்? was plus verb plus ing. So Mary fell asleep while she was reading a book. Next, fourth one. Bharatiyar dash write many Tamil songs. பாரதியார் நிறைய தமிழ் பாடல்கள் எழுதியுள்ளார். So now Bharatiyar is no more, but his fame is now present because of his numerous and many works given to our Tamil literature. ஸோ பாரதியார் வந்து நிறைய தமிழ் பாடல்கள் எழுதியிருக்கார். இப்போ நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? we have to represent in simple past tense. So the past tense of write is wrote. Bharatiyar wrote many Tamil songs. So okay, I hope you all understand what is simple past tense and past continuous tense and when to use simple past and past continuous tense. Okay. தெரிந்து கொள்வோம். ஜப்பான் மீது வீசப்பட்ட முதல் அணுகுண்டு எது? Little boy. Okay friends, thank you.